நான் எப்படி இருக்கேன் இப்ப? மன்மத குரங்குதான். தொடாத என்ன திருட்டு பயல. திருடத்தையும் திருடிக்கிட்டு நீ நம்மளையவா திருடன்னு சொல்ற? அட கொல்லேல போகும். என்ன பார்த்தா திருடின்னு சொன்ன? ஆமா, உன்னை பார்த்துதான். அதான் கொண்டே போயிட்டியே, என் மனசையே கொண்டு போயிட்டியே. அது இப்போ இங்க இல்ல, அங்க இருக்குது. எங்கடா இருக்குது? நீதான் காதை வச்சுக்கால, சத்தமே நின்னு போச்சு. என்ன அடிச்சுக்கோ, கிள்ளிக்கோ, கொன்னுக்கோ, என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. ஆனா நீ இல்லாட்டி போனா நான் சத்தியமா செத்தே போவேன். ஐயோ பாவம், உன்னை அடிச்சும் பாக்குறேன், உதச்சும் பாக்குறேன், வெக்கம் இல்லாம வந்து வந்து நிக்கிறியே. அதான் எனக்கே தெரியல, எனக்கு ஏன் உன் மேல இவ்வளவு ஆசை சொல்லு. உனக்கே தெரியலையா? இது மேல ஆசை வச்சுதான். இந்த பாரு, இதெல்லாம் ராஜாவுக்கு தெரிஞ்சுதா? என்ன அரண்மனையில வித்தூஷகனா வச்சு விடுவாரு. இல்ல, உன் தலைய வெட்டி கோட்டை வாசல்ல குத்தி வச்சுடுவாரு. ஏன் போற வர்ற பொம்பளைங்களை பார்த்து கண்ணடிக்கவா? அதுக்கெல்லாம் பயந்தவன் நான் இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. இது யாராவது பார்த்தா ஒம்பாடும் ஆபத்து, எம்பாடும் ஆபத்து. ஓடி சீக்கிரம். தினம் ஒரு தரமாவது இங்க வந்து என்ன பாக்குறேன்னு சொல்லு, நான் போறேன். சரி ஆகட்டும், போ, வந்து பார்க்கிறேன். சரி, நான் சொன்னதெல்லாம் சரியா ஞாபகம் இருக்குமா பாட்டி? அதெல்லாம் மறக்காது. அரண்மனையில போய் நானு தெரிஞ்சுக்கிற போது வேடிக்கையாதான் இருக்கும். நீ ஒண்ணுக்கும் கவலைப்படாத பாட்டி, நான் அங்கதான் இருப்பேன். தம்பி, இதை பத்தி கவலைப்படாது. நீ அம்பிச்சுக்கிட்டாதான் எங்க பாடெல்லாம் அவதியா போயிடும். நீ அங்க வராத. வந்துட்டாங்க, ஜாக்கிரதை. நான் இங்க இருக்க கூடாதுங்க. சரி போ, பயங்கொல்லு. சந்தனத்தேவா, நீ இனி ஒரு காலம் தப்ப முடியாது. 10 எண்ணத்துக்குள்ள மரியாதையா வந்துவிடு. 1 2 3 4 5 6 7 8 9 10. கரடு உடைஞ்ச கதவை. சந்தனத்தேவரே, இப்போது எப்படி தப்புவீர் என்று பார்ப்போம். டேய், நீ பறந்து ஓடிப்போய் கிரிதரரிடமும் மதனனிடமும் நான் சந்தனத்தேவனை பிடித்து வருவதாக தெரிவி. இப்போது தெரியும் கிரிதரருக்கு யார் கதவை சாத்திக் கொண்டு தூங்குகிறவர் என்று. நான் தான் சந்தனா. எல்லா பசங்களும் போயிட்டாங்க. இந்த பணம். சரி, குதிரைகள்லாம் தயாரா இருக்கிறதா?
வேண்டும் வர வேண்டும். தானாவதி, இன்று முதல் நீ நமது அந்தரங்க நண்பர்களில் ஒருவன். நான் தங்கள் ஊழியன். வீண் ஜம்பம் அடிப்பவன் அல்ல, காரியத்தில் காண்பிப்பவன். இவனை ஒரு நாயைப் போல் கட்டி இழுத்துக் கொண்டு வராமல் ஏன் பல்லக்கில் வைத்துக் கொண்டு வந்தீர்கள்? இவன் லேசானவன் அல்ல. இவன் தப்பி போகாதபடி இதற்குள் போட்டு பூட்டிக் கொண்டு வந்திருக்கிறேன். அரசே, என் வெகுமதி? அதற்கென்ன, அவனை வெளியில் கொண்டு வரும். அடே வாரணியில் இது பெரிய மோசடி. இந்த உணவு தெரிய ரூபாய் 3000 கொடுத்தேன். அடி போதைக்கு ஏ மூதேவி, ஏன்டா சும்மா பெலட்டுற? சந்தனம் எங்களுக்கு கஞ்சி ஊற்றி காப்பாத்துறா, நீங்க வரி வரின்னு வாயில மண்ணை போடுறீங்க. யாரு நல்லவன் யாரு திருட எனக்கு தெரியாதா? சும்மாங்களா? ஐயோ, நான் மோசம் போனேனே, நான் மோசம் போனேனே. நீதி இல்லையா, நியாயம் இல்லையா? ஐயோ ரூபாய் 3000, ஐயோ ரூபாய் 3000, ஐயோ ரூபாய் 3000. கனகும் 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 கனகும். நான் உன்னை பார்க்கத்தான் வந்தேன். அதான் சரி. அப்படி இருந்தால ஷோக்கு. அடச்சி, சொல்றத காலு ரொம்ப அவசரம். என்ன சமாச்சாரம்? வீரமார்த்தாண்டு வந்துட்டாரு. ராணி சத்திரத்துல இருக்கிறத யாரோ பார்த்துட்டு வந்து மதனம் கிட்ட சொல்லிட்டான். மதனனும் கிரிதரனும் துர்ஜயனை விட்டு இன்னைக்கே கொன்னுட சொல்லிட்டான். அத்தோட நாளைக்கே மதனனை ராஜா ஆக்குறதுக்கு கருணாகர தம்பிரானுக்கு சேதி போகுது. இத நானும் ராஜகுமாரியும் ஒட்டி கேட்டுக்கிட்டு இருந்தோம்னு எங்களை பிடிக்க வந்தான் கிரிதரன். ராஜகுமாரி ஆப்டா, நீ ஓடி போய் சந்தனத்துக்கிட்ட சொல்லிடு. அப்படின்னா ராஜாவுக்குள்ள ஆள் போயிடுச்சா? இந்நேரம் அனுப்பிச்சிருப்பாங்க. போயேன்.